எந்த தேசத்திற்கு எதிரியாய் நின்று செயல்பட வேண்டுமோ, யாரை அழிக்க வேண்டுமோ அவர்களுடைய தேசத்திலே ஒரு நட்பை பாராட்டி விட்டான். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? தன்னுடைய இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தி விட்டான். தெளிலா கடைசியில அவனுடைய பலத்தினுடைய ரகசியம் தலைமுடிதான். அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தின நிமித்தம் அவன் மொட்டையடிக்கப்பட்டு கண் குருடாக்கப்பட்டு வேடிக்கை பொருளாக கேளிக்கை காட்சியாக மற்றவர்களுக்கு முன்பு கோமாளியாக நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. இதுதான் சிம்சனுடைய காரியம். அவன் ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். ஆனா கடைசியில் அவனுடைய வாழ்க்கை ஒரு அகால மரணத்தில் கொண்டு போய் முடிந்தது. அகால மரணம். வீடு ஒரு பெரிய பில்டிங்ல 3000 பேருக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த பில்டிங் எல்லாம் தாங்கக்கூடிய ஒரு பில்லருக்கு நடுவுல நின்னுக்கிட்டு அந்த பில்லரை அசைச்சு அந்த பில்டிங்கோட கூட எல்லாரையும் கொண்டுட்டு தானும் செத்து போனவன், அகால மரணம் அடைந்தவன். அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் இதை நம்ம பார்க்க போறோம்னா, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் யாரிடத்தில் வெளிப்படுத்துகிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியோடு இந்த பிரசங்கத்தை நான் தொடங்க விரும்புகிறேன். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் யாரிடத்தில் வெளிப்படுத்துகிறீர்கள்? நமக்கெல்லாம் இருதயத்தை வெளிப்படுத்துவதற்கென்று யாராவது ஒரு